ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பாரத நாட்டில் பல சித்த புருஷர்கள் அவதரித்திருந்தாலும் பெரும்பாலானவர்களை நம்மால் எளிதில் அறிந்து கொள்ள முடிவதில்லை. அத்தகையோரில் தன்னையும் துறந்த துறவியாக அவதரித்தவர் ஸ்ரீ சிவன்சார். நடமாடும் தெய்வம் என்று நம் அனைவராலும் வணங்கப்பட்ட ஸ்ரீ மகா பெரியவாளின் பூர்வாசிரம தம்பி சதாசிவம் என்கிற ஸ்ரீ சிவன்சார். கிரகஸ்தாசிரமத்தில் சில காலம் இருந்த சாச்சு என்கிற சதாசிவம் திடீரென்று ஒரு நாள் சதாசிவ பிரம்மத்தைப் போலவே எல்லாவற்றையும் ஒரே க்ஷணத்தில் துறந்து ஸ்ரீ மகா பெரியவாளின் விருப்பத்திற்கிணங்க வெகு காலம் திருவங்காடு ஸ்தலத்தில் இருந்து வந்தார். மெல்லிய வடிவம், செங்காவி வஸ்திரம், தீக்ஷண்ய விழிநோக்கு, நீண்ட கேசம், வெண்தாடி, ஒரு தவ புதல்வரின் வார்ப்பு இவையெல்லாம் பெற்றிருந்த ஸ்ரீ சிவன்சார் சக்கரவர்த்திகளின் அடையாளமான 10 விரல்களிலும் சக்கர ரேகை கொண்டு ஏகாகிர சித்தராக விளங்கினார். தன்னுடைய தவ பயனை ஏணிப்படிகளில் மாந்தர்கள் என்ற ஆன்மீக பொக்கிஷமாக புத்தக வடிவில் இவ்வுலகிற்கு தந்துள்ளார் ஸ்ரீ சிவன்சார். இந்த புத்தகம் வேதாந்த தத்துவங்களின் சாரமாக பாமர மக்களுக்கும் புரியும்படியாக நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய விதிகளை தெள்ளத் தெளிவாக விளக்கியுள்ளது. இதோ இந்த கதவுகளை பாருங்கள். பார்க்கடலை கடையும் போது தோன்றிய அற்புதங்களான ஐராவதம், கற்பக விருட்சம், அமிர்தம், மகாலட்சுமி, உச்சை ஸ்ரவஸ், காமதேனு, ஷமந்தகமணி, மகாவிஷ்ணு அனைத்தும் இந்த கதவுகளில் மிகவும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கதவுகளின் ஓரத்திலும் ஏதோ எழுதியிருக்கிறதே, அவை என்ன? ஸ்ரீ சிவன்சார் தனது ஏணிப்படியில் மாந்தர்கள் புத்தகத்தில் மனிதனாக உலகில் பிறந்தவன் பாபி படியில் ஆரம்பித்து ஞானி நிலை வரை எப்படி 11 நிலைகளை கடக்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக விளக்கியிருக்கிறார். 1996ஆம் வருடம் தனது 91வது வயதில் இவர் மகா சமாதி அடைந்திருந்தாலும் தன் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்து கொண்டு தன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் இவருக்கு ஒரு பிரத்யேகமான யோக சபை கட்டி அதன் கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதியன்று நங்கநல்லூரில் நடைபெற உள்ளது. நர்மதை நதியிலிருந்து புனிதமான ஒரு பானக்கல்லை தேர்ந்தெடுத்து அதில் இவரது திருவுருவம் சிலாரூபமாக செதுக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. அவர் எழுந்தருளவிருக்கும் இந்த மண்டபத்தின் தூண்களில் என்ன எழுதியிருக்கிறது? அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம். பக்கத்திலேயே சிவன்சாரின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. உயர்ந்த கிரானைட் கல்லால் ஆன இந்த மண்டபத்தின் அழகை பாருங்கள். எத்தனை நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள்! மேலே கற்களால் ஆன சங்கிலி, கீழே அவர் அமர்வதற்கு ஏற்றவாறு அருமையான பீடம். கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீ சிவன்சாரின் பக்தர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த மண்டபம் இப்பொழுது கும்பாபிஷேகத்துக்கு தயாராக உள்ளது. ஸ்ரீ சிவன்சார் தன் கைப்பட எழுதிய பொன்மொழியின் பிரதி இங்கு பதிக்கப்பட்டுள்ளது. இந்த புனிதமான கைங்கரியத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் திரு சிவராமன், திரு ஸ்ரீதர் இருவரையும் மேற்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த யோக சபைக்கு பக்கத்தில் உள்ள இந்த இல்லத்தில்தான் நம் பரமாச்சாரியால் ஸ்ரீ சிவன்சார் இருவரது திருவுருவங்களும் வைக்கப்பட்டு இதுவரை பூஜிக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ மகா பெரியவாளிடம் நேரடியாக தீட்சை எடுத்துக்கொண்ட குவளைக்கால் சுவாமிகளின் ஆக்ஞைப்படித்தான் இவரது திருவுருவம் பானக்கல்லில் உருவாக்கப்பட்டது. நர்மதை நதியின் தண்ணீருக்கடியில் கிடைக்கும் கற்கள் எல்லாமே பானக்கற்கள். அவற்றில் சிலை வடிப்பது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட கல்லில் சிவன்சாரின் உருவம் எத்தனை தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது பாருங்கள். எல்லாம் குரு கிருபையன்று வேறென்ன? பக்தி எனும் ஞான சாகரத்தில் நமக்கு கிடைத்த விலை மதிப்பிட முடியாத தெய்வீக முத்தான ஸ்ரீ சிவன்சாரின் கும்பாபிஷேகத்திற்கு எத்தனை பேர் உழைக்கிறார்கள் பாருங்கள். இந்த அற்புதமான கைங்கரியத்தில் பங்கேற்கும் ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீ சிவன்சாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம். ஸ்ரீ சிவன்சாரை சிந்தையில் நிறுத்தி அவருடைய அறிவுரைகளின்படி நடந்து அவரை மனமுருகி பூஜித்து வாழ்க்கையில் சிவசாகரத்தில் கரையேறுவோம். இவர்தான் திரு சிவராமன் சார். இந்த கைங்கரியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களில் இவரும் ஒருவர். வரும் ஞாயிறு பிப்ரவரி 2ஆம் தேதி நங்கநல்லூரில் நடைபெற உள்ள ஸ்ரீ சிவன்சார் யோக சபையின் கும்பாபிஷேகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மகானின் பரிபூர்ண அருளை பெறுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ குருபியோ நமக.